அனைவருக்கும் வணக்கம். மே 23, 24க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தமிழ்நாடு நியூஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, மீனவர்களின் தடைக்காலம் 61 நாள் அறிவிச்சிருக்காங்க. ஏப்ரல் 15லேருந்து ஜூலை 31 வரைக்கும். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் கோஸ்ட் அண்ட் வெஸ்ட் கோஸ்ட்னு சொல்லுவோம். இந்த ஈஸ்ட் கோஸ்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே சென்னையிலேருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் சைடும், அதனுடைய டைம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 15 to ஜூன் 14. அண்டு வெஸ்ட் கோஸ்ட்னு சொல்கிறது வந்து ஒரு லிட்டில் பிட் பார்ட் வந்து கன்னியாகுமரி, அது வந்து வெஸ்ட் கோஸ்ட்டில் ஃபாலோ ஆகும். ஸோ அதனுடைய ஏரியாவில் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க ஃப்ரம் ஜூன் 1 to ஜூலை 31. ஸோ இந்த ப்ரொசீஜர் யூஸ்வலாக வந்து எவ்ரி இயர் ஃபாலோ பண்ணுவாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷோட ரீப்ரொடக்ஷன் வந்து இந்த டைமில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த பேன் பீரியடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து இவங்கள மீனவர்களோட வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்தணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து ₹5,000 வந்து ஃபினான்ஷியல் ஹெல்ப் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா 2008 ஆன்வர்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கான சட்டம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மெரைன் ஃபிஷரிஸ் ரெகுலேஷன் ஆக்ட் 1983. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து ஒரு டாக்ஸி ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, இந்த மாதிரியான சர்வீஸ் வந்து டியூரிங் கோவிட் டைமில் இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் யூஸ் பண்ணதுக்காக இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கி ராஜநாராயணன். ஸோ இவர் லேட்டஸ்ட்டாக இறந்துருந்தார். ஆக்சுவலாக இவர் நினைவாக வந்து பார்த்திங்கன்னா கண்மணி குணசேகரன் இன் 2020 வந்து இவருக்கான ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க ஆன் செப்டம்பர் 16. அப்போது இந்த 16 ஏன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அவரோட கீராவோட பர்த் டேட்டு. ஸோ இந்த அவார்டு கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் விஜயா பப்ளிகேஷன். இதுக்கான அமௌண்ட் வந்து 2 lakhs. ஸோ இந்த 2 lakhs ஸ்பான்சர் பண்ணுறது பார்த்திங்கன்னா சக்தி மசாலா பண்ணுறாங்க. இப்போ இவங்களோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 lakhsக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவருக்கான கண்மணி குணசேகரனுக்கான அடிஷ்னல் 3 lakhsம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கீரா வந்து ரொம்ப ஃபேமஸ் கரிசல் காட்டு தீம் பேஸ்டான ரைட்டர். ஆக்சுவலி ஒரு ரீசெண்டாக இறந்துருந்தார். இவரோட டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஹிந்து அறநிலையத்துறை, ஹிந்து ரிலீஜியஸ் சேரிட்டபிள் என்டோவ்மெண்ட். ஸோ இவங்க வந்து ரீசெண்டாக ஒரு வெப்சைட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து ஏதாவது டெம்பிள் ரிலவெண்ட்டாக குறைகள் இருந்தால் இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். இதுக்கான குறைகளை வந்து உடனடி தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி மினிஸ்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய வெப்சைட் நான் இங்கே மென்ஷன் பண்ணல, அதனோட வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க. hrce.tn.gov.in. ஸோ இதுதான் அதனுடைய அந்த வெப்சைட் கான்டாக்ட் நேம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, எஸ்பி ஆதித்யநாத். ஸோ ரீசெண்டாக மே 24 வந்து இவரோட டெத் ஆனிவர்சரி ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நியூஸ் பேப்பர் தினத்தந்தியோட ஃபவுண்டர் இவர் தான், ப்ளஸ் நாம் தமிழர் பார்ட்டியோட ஒரிஜினல் ஃபவுண்டரும் இவர் தான். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 2 terms வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து இருந்திருக்காரு. ப்ளஸ் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 4 terms வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து ஸ்பீக்கராகவும் இருந்திருக்காரு ஃப்ரம் 1967 to 68. அதே மாதிரி கருணாநிதி பீரியடில் கேபினெட் அமைச்சராகவும் இருந்திருக்காரு. ஸோ இவர் நினைவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது 2 அவார்ட்ஸ் வந்து தமிழ் ஸ்காலர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒன்று எஸ்பி ஆதித்யநாத் சீனியர் தமிழ் ஸ்காலர் அவார்டு ஆஃப் ₹3 lakhs. செகண்ட் ஒன்று வந்து எஸ்பி ஆதித்யநாத் லிட்ரரி அவார்டு ₹2 lakhs. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, வார்னிங் கேஜ், அதாவது ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, பாம்பன் போர்ட்டில் வார்னிங் கேஜஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் யாஸ் சைக்ளோன். ஸோ யாஸ் சைக்ளோன் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க, யாஸ் சைக்ளோன் அண்ட் டாக்டே சைக்ளோன். ஸோ இங்கே என்ன நியூஸ் சொல்ல வரேன்னா, இப்போது வார்னிங் கேஜுங்கிறது வந்து நியூஸில் வந்து எப்பயுமே புயல் அந்த மாதிரியான அறிகுறிகள் வர்றதுக்கு முன்னாடி வந்து இந்த வார்னிங் கேஜஸ் வந்து ஒவ்வொரு போர்ட்லேயுமே வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 11 stages ஆஃப் வார்னிங் கேஜ் வந்து இருக்குது. அதாவது 1ஆம் நிலை கூண்டு, 2ஆம் நிலை கூண்டு ஏற்றப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நியூஸில் சொல்லுவாங்க. ஸோ
இதில் மொத்தம் 11 ஸ்டேஜ் இருக்குது. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ டீட்டெயில்ஸாக நமக்கு தேவையில்ல. ஸோ இதனுடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா, கடலில் இருக்கிற ஷிப்ஸ் அண்ட் ஃபிஷர்மேன்ஸ் இவங்களையெல்லாம் வந்து அலர்ட் பண்ணுறதுக்காக இந்த கூண்டு வந்து ஏற்றப்படுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னல் நியூஸ், ஆப்ரேஷன் சமுத்திர சேது 2. ஸோ ஆக்சுவலி சமுத்திர சேது 2 லாஸ்ட் இயரே வந்து இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க இன் May 2020. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கிற இந்தியன் சிட்டிசன்ஸை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்காக எடுக்கப்பட்ட திட்டம் இது, டியூரிங் COVID-19 பேண்டமிக் அப்போது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்தே பாரத் மிஷனில் இன்க்ளூடட். ஸோ இப்போது வந்து இதுக்கான செகண்ட் பார்ட் சமுத்திர சேது 2ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ஃபீல்டு கண்டெய்னர்ஸை வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்காக இந்த சமுத்திர சேது 2 திட்டம் வந்து கடல் வழியாக கொண்டு வரதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போது INS ஜலஸ்வா அப்படிங்கிற கப்பல் வந்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் ரீச் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரூனை அண்டு சிங்கப்பூர் அங்கேருந்து கோவிடுக்கான கோவிட் ரிலீஃப் கன்சைன்மெண்ட்டு அண்டு ஆக்சிஜன் சிலிண்டர்ஸு, வெண்டிலேட்டர்ஸு, மற்ற மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமில் வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கு 7 இந்தியன் நேவல் ஷிப்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். கொல்கத்தா, கொச்சி, தல்வார், தபார், த்ரிகாந்த், ஜலஸ்வா அண்ட் அயர்வாத். ஸோ ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நியூஸ் வந்து ஒரு கம்பேரிசன். இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஃபங்கஸ் ஃபஸ்ட்டு வந்தது, அப்புறம் ஒயிட் ஃபங்கஸ், இப்போ எல்லோ ஃபங்கஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 டிசீஸ்க்கான ஒரு கம்பேரிசன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஃபங்கஸ் வந்து குஜராத்தில் ஐடென்டிஃபை பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒயிட் ஃபங்கஸ் வந்து பீகார் அண்ட் எல்லோ ஃபங்கஸ் வந்து உத்தரப்பிரதேசில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய சிவியாரிட்டி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஃபங்கஸ் வந்து லெஸ் சிவியர் தென் ஒயிட் அண்டு பிளாக் ஃபங்கஸ். பட் ஒயிட் ஃபங்கஸ் வந்து பார்த்திங்கன்னா சிவியர் தென் பிளாக். எல்லோ ஃபங்கஸ் வந்து இந்த பிளாக் ஃபங்கஸ் அண்ட் ஒயிட் ஃபங்கஸை விட சிவியர்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, மெயினாக பிளாக் ஃபங்கஸில் வந்து கண்ணு தான் வந்து மெயினாக பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபேஸில், நோஸில், அப்புறம் ஜாஸில், இந்த மாதிரி முகம் ஃபுல்லாகவே இது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் ஃபங்கஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அண்ட் லங்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. எல்லோ ஃபங்கஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ரெப்டைல்ஸ்லேருந்து டிரான்ஸ்மிட் ஆன டிசீஸு. ஸோ இது மோஸ்ட்லி வந்து லங்ஸ் அண்ட் இன்டர்னல் ஆர்கன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான காசஸ் என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, இதில் கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு ஸ்டிராய்ட்ஸ் கொடுப்பாங்க. அதில் அந்த ஹை டோஸ் கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த பிளாக் ஃபங்கஸ் அஃபெக்ட் ஆகுது. ப்ளஸ் வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கும். அப்புறம் ஒயிட் ஃபங்கஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி ரொம்ப லோவாக இருக்கவங்களுக்கும், ப்ளஸ் வந்து புவர் ஹைஜீனாக இருக்கவங்களுக்கும் இந்த டிசீஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எல்லோ ஃபங்கஸ் பார்த்திங்கன்னா புவர் ஹைஜீனாக இருந்தாலும் இதுக்கான காசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா COVID-19க்கான என்ன சிம்டம்ஸோ அதே சிமிலர் சிம்டம்ஸ் தான் வந்து பிளாக் ஃபங்கஸ் அண்ட் ஒயிட் ஃபங்கஸ்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபீவர், அப்புறம் ஸ்மெல் வந்து தெரியாது, கோல்டு, ப்ளஸ் வந்து இந்த மாதிரியான ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் அப்படி இருக்கிறது எல்லாமே வந்து பிளாக் ஃபங்கஸ் அண்ட் ஒயிட் ஃபங்கஸில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து எல்லோ ஃபங்கஸ் பார்த்திங்கன்னா லேசினஸ்ஸாக இருக்கும், பசிக்காத, லாஸ் ஆஃப் அப்டைட், இன்டர்னல் ப்ளீடிங், இல்லைன்னா பஸ் லீக்கேஜ், இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் இது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஒரே ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேம் ட்ரக் ஃபார் ஆல், ஆம்போடெரிசின் பி. இந்த ட்ரக் தான் வந்து 3 ஃபங்கஸ் டிசீஸ்க்குமே வந்து க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு மெடிசன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீட்டா வந்து இந்தியாவில் வந்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்டுலேயே வந்து ஃபாஸ்டஸ்ட் அனிமல் வந்து சீட்டாக் தான். ஸோ இது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 1947 தான் கடைசி சீட்டாக் இருந்ததாக சொல்கிறாங்க. 1952 வந்து கவர்மெண்ட்டே அறிவிச்சிட்டாங்க இந்த மாதிரி கண்ட்ரியில் வந்து சீட்டாக் வந்து பாப்புலேஷன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இப்போது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஆஃப்ரிக்கன்லேருந்து சீட்டாக்கை இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த இந்தியா கண்டிஷன், ஆஃப்ரிக்கன் சீட்டாக் வந்து இந்தியா கண்டிஷனுக்கு வந்து
சூட்டபுளாக இருக்குமாங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணி அதுக்கான ஒரு பிளேஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கூனோ நேஷ்னல் பார்க், மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட். ஸோ இந்த பார்க்கில் இங்கே ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இப்போ பிளானில் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து இந்தியா பயோடைவர்சிட்டி அவார்ட். ஸோ இது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நியூஸில் May 22 வந்து பயோடைவர்சிட்டி 2021 டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து வின்னர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சன் வந்து கேரளா சாஜி என்எம். ஸோ இவருக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேட்டகரியில் கன்சர்வேஷன் ஆஃப் டொமஸ்டிகேட்டட் ஸ்பீசிஸுங்கிற பிரிவில் கொடுத்துருக்காங்க. இவருக்கு வந்து காமனாக என்னென்னு சொல்லுவாங்கன்னா டியூபர் மேன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு 200க்கும் மேற்பட்ட டியூபர் கிராப்ஸ் வந்து இவரோட ஃபார்மில் வந்து கல்டிவேட் பண்ணதுனால இவருக்காக இந்த அவார்டு கொடுத்ததாக சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிருஷி அவாம் பரிஸ்திகா விகாஸ் சான்ஸ்தம். ஸோ இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க வந்து சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ரிசோர்ஸுங்கிற பிரிவில் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சாங்சுரி, நாகாலாந்தில் இருக்கிற சாங்சுரி கோனோமோ நேச்சுரல் கன்சர்வேஷன் அண்ட் ட்ராகோபோன் சாங்சுரி. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ரிசோர்ஸ் கேட்டகரியில் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ் சதீஷுங்கிற ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் ராமநாதபுரம் சப்டிவிஷனில் ஒர்க் பண்ணுற கல்ஃப் ஆஃப் மன்னார் மெரைன் நேஷ்னல் பார்க்கில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா காரன் காடு கம்யூனிட்டி பேஸ்டு எக்கோ டூரிசம். அதாவது காரன் காடுங்கிறது வந்து ஒரு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், மேங்க்ரோவ் சதுப்பு நிலம் உள்ள பகுதி. ஸோ இங்கே வந்து டூரிசம் இம்ப்ரூவ் பண்ணதுக்காக இவருக்கு வந்து இந்த அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்தியா இஸ்ரேல் அக்ரிகல்ச்சுரல் ஆக்ஷன் பிளான். ஸோ இந்தியா இஸ்ரேலுக்கான அக்ரிகல்ச்சுரல் ஆக்ஷன் பிளான் இது வந்து பார்த்திங்கன்னா 1993 இந்தியா இஸ்ரேலுக்கான பைலேட்டரல் ரிலேஷன்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில். ஸோ இது வரைக்கும் 4 பிளான் வந்து நடந்திருக்கு. ஸோ இப்போ நடந்தது வந்து பார்த்திங்கன்னா 5th IAEP பிளான். ஸோ இதுக்கு வந்து தலைமை தாங்குறதுன்னு பார்த்திங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் மிஸ்டர் நரேந்திர சிங் தோமர். ஸோ இதில் வந்து என்னென்னா ஒரு நியூ ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறாங்க. சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லி 13 சென்டர்ஸ் வந்து செட்டப் பண்ணுறதா பிளானில் இருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன வராங்கன்னா இஸ்ரேலோட லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ள அக்ரிகல்ச்சரல் திங்ஸ் எல்லாமே வந்து இங்கே இந்தியன் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணுறதா பிளானில் இருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது ஒரு 8 ஸ்டேட்ஸில் 75 வில்லேஜஸ் ஆஃப் எக்ஸலன்ஸுங்கிற சென்டர் வந்து ஈகோசிஸ்டம் வந்து ஃப்ரேம் பண்ணி ஸோ அங்கே வந்து ட்ரையல் பேஸில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த VOE வில்லேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸோட மெயின் ஆஸ்பெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறது, கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் மார்க்கெட் லிங்கேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா லூனார் எக்லிப்ஸ் 2021. ஸோ ஃபஸ்ட்டு லூனார் எக்லிப்ஸ் இந்த வருஷத்துக்கான 2021க்கான ஃபஸ்ட்டு லூனார் எக்லிப்ஸ். ஸோ இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா 3 ஈவெண்ட்ஸ் வந்து அக்கர் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சூப்பர் மூன், லூனார் எக்லிப்ஸ், அப்புறம் பிளட் மூன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சூப்பர் மூன்னா என்னென்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா எர்த்து வந்து மூணு வந்து பார்த்திங்கன்னா எர்த்தர் ஒரு ஆர்பிட்டில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். இப்போது இந்த மூணுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரொம்ப க்ளோசஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிஜிம்பாங்க, ரொம்ப லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து அப்போஜிம்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த சூப்பர் மூன் ஈவெண்ட் எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா இந்த பெரிஜி பீரியடில், அதாவது எர்த்தும் மூணும் வந்து ரொம்ப க்ளோஸில் வரும்போது இதனுடைய மூணோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிக்கராகவும் ரொம்ப பிரைட்டராகவும் தெரியும். ஸோ அதனால் இதை வந்து சூப்பர் மூன்னு சொல்கிறாங்க. பட் யூஸ்வலாக என்ன சொல்கிறாங்க, சூப்பர் மூனுக்கும் நார்மல் மூனுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லூனார் எக்லிப்ஸ். இது லூனார் எக்லிப்ஸ் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், ஜாகிரஃபிலையும் படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லூனார் எக்லிப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னா ஃபுல் மூன் டே அன்றைக்கி தான் நடக்கும். ஸோ சன்னு, எர்த்து அண்டு மூன்
ஓகே. ஸோ மூன் வந்து பார்த்திங்கன்னா எர்த்துக்கு சன்னுக்கும் மூனுக்கும் இடையில வந்து எர்த் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹரிசான்டல் லைனில் வந்து இந்த சன், எர்த் அண்ட் மூன் ரெண்டுமே ஃபேஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா லூனார் எக்லிப்ஸ். ஸோ இது வந்து லூனார் எக்லிப்ஸ் வந்து வருஷத்துக்கு 2 டைம் நடக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் மூன், அதாவது பிளட் மூன் சொல்லுவாங்க. ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இமேஜ்லேயே தெரியும். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சன்னிலேருந்து வர ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா எர்த்து மேலே போயிட்டு ரிஃப்ராக்ட் ஆகி ஸோ அடுத்து பேக் சைடு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ரீஜன் அம்ப்ரா அப்படிம்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா எர்த்தோட ஃபுல் ஷேடோ இங்கே விழுந்துடும் ஆக்சுவலாக. பட்டு சில லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைஃப்ராக்ட் ஆகி இந்த மாதிரி வெளியே வரும். ஸோ இதுக்கு பேர் வந்து பெனம்ப்ரா அப்படிம்பாங்க. ஸோ இந்த பிளட் மூன் வந்து எந்த ரீஜனில் அக்கர் ஆகும்னா அம்ப்ரா ரீஜியன். ஸோ இங்கே சன்லைட்ஸ் எல்லாமே ரொம்ப சன்லைட்ஸ் எதுவுமே இங்கே மூன் பக்கம் வராதனால இங்கே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி தெரியும். பட்டு லைட்டான ஒரு ஸ்கேட்டரிங் இருக்கிறதுனால அந்த ஸ்பெக்ட்ரம் விப்ஜிஆர் ஸ்பெக்ட்ரம் வந்து பார்த்திங்கன்னா லாங்கஸ்ட் வேவில் அந்த ரெட் கலரோட தீம் வந்து லைட்டாக இருக்கும். ஸோ அதனால் மூன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரில் வந்து தெரியும். ஸோ இதை தான் வந்து பிளட் மூன் இல்லைன்னா ரெட் மூன் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இந்த பிளட் மூன் வந்து டோட்டல் லூனார் எக்லிப்ஸ் அப்போது இது அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு எடிட்டோரியல் பார்க்கலாம். பாக்ஸோ ஆக்ட். ஸோ இந்த பாக்ஸோ ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமுக்கும் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் முக்கியம், ப்ளஸ் ரியல் லைஃப்லேயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பாக்ஸோ ஆக்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் செக்ஷுவல் அஃபென்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் 2012 ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிலோ 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் உள்ள குழந்தைகளோட செக்ஷுவல் அசால்ட் அண்ட் ஹராஸ்மெண்ட்டுக்காக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். ஸோ இதில் இப்போ என்ன எடிட்டோரியலில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இதில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த 2012க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான தண்டனைகள் அப்புறம் இதில் கொடுத்துருக்க ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னே இருந்ததை விட நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்குது. பட் ஆனால் இங்கே ரிவ்யூ பண்ண வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் சைல்டு அப்யூஸ், அதாவது 2012க்கு முன்னாடி வந்து இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி கவர்மெண்ட் வந்து இந்த சட்டம் மூலிமா கவர்மெண்ட் வந்து எப்படி அதுக்கான தீர்வுகளை வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் சைல்டு அப்யூஸ் வந்து ரொம்ப லேட்டாக ரிப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து இந்த சட்டத்தில் மூலயமா ஒரு க்ரைம் ஒரு இந்த மாதிரியான இஷ்யூஸ் நடக்கும்போது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இஷ்யூஸ் நடக்கும்போது ஸோ அவங்களுக்கான ப்ரொடக்ஷனை வந்து இமிடியேட்டாக ரிப்போர்ட் பண்ணால் தான் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப லாங் டைம் இருந்து கொடுக்குறதுக்கெலாம் வந்து எவிடன்ஸோ ப்ளஸ் வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்ததுக்கான டீட்டெயில்ஸோ வந்து ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இமிடியேட்டாக வந்து கவர்மெண்ட் அதாவது அதுக்கான போலீஸ்டையோ இல்லை அதுக்கான ஹெல்ப்லைன்ட்டையோ ரீச் பண்ணி ஸோ இமிடியேட் ஹெல்ப் கேட்டால் ஸோ அதுக்கான இமிடியேட் ஆக்ஷன் வந்து கவர்மெண்ட்டால் எடுக்க முடியும். ஸோ அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சட்டத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் சைல்டு அப்யூஸ்க்கு வந்து எந்த ஒரு கைட்லைன்ஸுமோ பட் அது அந்த மாதிரி இஷ்யூஸ்க்கெலாம் வந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக வந்து சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிற பற்றியோ எந்த ஒரு ப்ரொவிஷனுமே வந்து இந்த சட்டத்தில் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணணும் அப்படின்னும் ஒரு சஜஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு இஷ்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஜனவரி பிப்ரவரி டைம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் பாம்பே ஹைகோர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இஷ்யூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட்னு ஒரு ப்ரொவிஷனை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுபடி என்னென்னா ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனை செக்ஷுவலாக ஹராஸ்மெண்ட் பண்ணும்போது அவங்க 2 பர்சனோட ஸ்கின் டச் ஆகிற மாதிரி நடந்துருந்தால் தான் அது வந்து பாக்ஸோ ஆக்ட் கீழே வரும்.
ட்ரெஸ் மூலயமா ட்ரெஸ் மேலே படுற மாதிரியோ அந்த மாதிரி இருந்தால் அது பாக்ஸோ ஆக்டில் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க பாம்பே ஹைகோர்ட்டு. ஸோ இதுக்கு எல்லாருமே வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸும் வந்து இருக்குது. ஏன்னா வந்து இதில் இந்த ஆக்டில் இருக்க செக்ஷனில் வந்து நிறைய கிளாரிஃபையான டீட்டெயில்ஸ் வந்து கிடையாது. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது 2012க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்க பனிஷ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் பனிஷ்மெண்ட்ஸ். ஈவன் மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு கூட பனிஷ்மெண்ட்ஸ் வந்து இந்த ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ ஸோ இதை வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் சைல்டு அபியூஸ்க்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த சட்டத்தை வந்து சீர்திருத்தணும் அப்படிங்கிற மாதிரி இந்த எடிட்டோரியலில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ளஸ் அடிஷ்னலாக பாக்ஸோ ஆக்டை பற்றி பார்ப்போம். ஸோ பாக்ஸோ ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 1992 யூஎன் கன்வென்ஷன் ஆஃப் ரைட்ஸ் டு சைல்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. சில்ட்ரனுக்கான ஹெல்ப்லைன் வந்து பார்த்திங்கன்னா 1098. சப்போஸ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில்ட்ரன் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ அந்த சில்ட்ரன் வந்து டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனோ அப்படி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இதுக்கான ஹெல்ப்லைன் இருக்குது. 1098 கால் பண்ணி சொன்னோம்னா ஸோ அவங்களே வந்து ஸ்பெஷல் போலீஸ் வந்து இருப்பாங்க. அதாவது ஜூனைல் ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸ். ஸோ இவங்க வந்து அந்த சைல்டுக்கான கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நடந்தது ப்ளஸ் அவங்களுக்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ளஸ் மென்டலி கவுன்சிலிங்கும் கொடுப்பாங்க. கொடுத்து அவங்களோட யாரால் இந்த பிரச்சனை வந்ததுங்கிற டீட்டெயில்ஸும் வாங்கிட்டு ஸோ அவங்க மேலே வந்து கேஸும் பதிவு பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் இந்த சில்ட்ரன் வந்து மேண்டேட்டரியாக கோர்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அவங்க ஜஸ்ட்டு மீடியாவுக்கு வெளியே தெரியாமலே இந்த மாதிரியான அப்யூஸ் நடந்ததுங்கிறத கேஸாக வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் வந்து பாக்ஸோ ஆக்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து இதுக்காக ஸ்பெஷல் கோர்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கொடுக்குற பனிஷ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 17 to 18 ஏஜ் சைல்டு வந்து செக்ஷுவலி அப்யூஸ்டாக இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து 7 to 8 இயர்ஸ் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. 13 to 17 ஏஜ் சைல்டுக்கு நடந்ததுன்னா 10 to 20 இயர்ஸ் லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. பிலோ 12 ஏஜ் சைல்டுனா மேக்ஸிமம் 20 இயர்ஸ் ஆர் ஈவன் லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட், அது ஆயுள் தண்டனை இல்லைன்னா வந்து மரண தண்டனை, அந்த அளவுக்கும் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சில்ட்ரன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆன சில்ட்ரன்ஸ்க்கெலாம் வந்து அவங்களோட மறுவாழ்வுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ அது மூலயமா வந்து அவங்களுக்கு ஃபண்டு அலோகேட் பண்ணி அவங்கள வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 2019 வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக செக்ஷுவல் அசால்ட் அண்டு ஹராஸ்மெண்ட்டு தான் இருந்தது. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து டெத் பெனால்ட்டி டு அக்ரிவேட்டட் அண்டு இம்ப்ரெஸ்மெண்ட் ஆன் சைல்டு போர்னோகிராஃபி. ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பாக்ஸோ ஆக்ட். பாக்ஸோ ஆக்டின் பண்புகள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 18 இயர்ஸ் கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சைல்டாக சொல்லுவோம். ஸோ அவங்களுக்குமான ஆக்டு தான் இது. இங்கே வந்து ஜெண்டர் நியூட்ரல், ஆண் பெண் பாகுபாடு கிடையாது, எல்லாருக்குமே பொதுவானது. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் செக்ஷுவல் அப்யூஸ் இருக்குது. என்னென்ன சொல்கிறாங்கன்னா பெனிட்ரேட்டிவ் அண்டு நான் பெனிட்ரேட்டிவ் அசால்ட். பெனிட்ரேட்டிவ்னா ஈக்குவலன் டு ரேப், ஓகேங்களா. நான் பெனிட்ரேட்டிவ்னா ஸோ அதர் டைப்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பெனிட்ரேட்டிவ். தென் ப்ளஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்ட் சைல்டு போர்னோகிராஃபி, இது 2019 லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ணது. ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அப்யூஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஆட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவல் அசால்ட் டு அக்ரவேட்டட். ஸோ அக்ரவேட்டட்னால் இந்த கேட்டகரியில் யார் வருவாங்கன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நம்பிக்கைத்தன்மை உள்ள ஆட்கள், ஏதாவது ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை டாக்டர்ஸோ டீச்சர்ஸோ போலீஸ் ஆஃபீஸர்ஸோ இந்த மாதிரி செக்ஷுவல் அப்யூஸில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு கூட ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டான பனிஷ்மெண்ட் வந்து இந்த சட்டம் வந்து கொடுக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து லா வந்து ரிலீஃப் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன், அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ரிலீஃபும் ப்ளஸ் வந்து மறுவாழ்வுக்கான கவுன்சிலிங்கும் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து இந்த ஜூனைல் ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸர் தான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க.
யூஸ்வலாக இருக்கிற நார்மல் போலீஸ் பண்ணாமல் ஸ்பெஷல் இதுக்காகவே வந்து ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் வந்து அந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன ஒரு அடிஷ்னல் ப்ரொவைட் கொடுத்துருக்காங்கன்னா, கேஸ் ஃபைல் பண்ணால் அந்த கேஸோட டீட்டெயில்ஸை வந்து மேண்டேட்டரியாக ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும். இந்த ரிப்போர்ட்டை வந்து சப்போஸ் 6 மந்த்ஸ்க்குள்ளே பாஸ் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து இம்ப்ரெஸ்மெண்ட் 6 மந்த்ஸ் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு தண்டனை இருக்குது, ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து திஸ் ஆக்ட் ப்ரொவைட்ஸ் ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் ட்ரையல் ஆஃப் அஃபென்ஸ். ஸோ இதுக்காக வந்து தனி நீதிமன்றம் வந்து இருக்குது இந்த வழக்குகளை வந்து பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ரொவிஷன்ஸில் வந்து மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் இல்லைனா டெத் பெனால்ட்டி வரைக்குமே இருக்குது. மினிமம் வந்து அப் டு 3 இயர்ஸ் வந்து பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேஸ் வந்து வித்தின் 1 இயரில் ரிப்போர்ட் பண்ணி எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிவிட்டு டிஸ்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பாக்ஸோ ஆக்டுக்கான பண்புகள்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து எப்படி ஃப்யூச்சரில் எடுத்துக்கணும், எப்படி வே ஃபார்வேர்டு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு பேரண்ட்ஸ் தான் வந்து மெயினாக வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அட்வைஸ் கொடுக்கணும். ப்ளஸ் வந்து சில்ட்ரன்ஸ் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் நடந்த டீட்டெயில்ஸு, அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற அவங்களுக்கான சிரமங்கள் என்னது இருந்தது, ஸோ அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் பேரண்ட்ஸ் வந்து குட் டச் பேட் டச் அப்படிங்கிறத வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா வந்து சில சில்ட்ரன்ஸ்க்குலாம் வந்து அப்யூஸ்மெண்ட்னால் என்னன்னே தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இல்லாமல் பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கான தைரியத்தை வந்து வளர்த்து கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில கவர்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூகே கவர்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்கின் டு ஸ்கின் டச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் அங்கே கிடையாது. ஒரு அப்யூஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னாலே அதுக்கான தண்டனைகள் உண்டு அந்த சட்டத்தில். ஸோ அந்த மாதிரி ரொம்ப இன்னும் ஸ்ட்ரிஞ்சண்டான சட்டம் வந்து இந்த பாக்ஸ் ஆக்டில் வந்து அமெண்ட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஒரு ஆன்லைன் நியூஸாக பார்க்கலாம். COVID-19 வேக்சின் பாரத் பயோடெக் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 2 to 18 இயர்ஸ் வேர்ல்டுக்கு அந்த வயசுக்குள்ள பர்சன்ஸ்க்கு வந்து வேக்சின் வந்து ட்ரையல் பேசிஸில் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹரியானா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவனி பரியோஜனா அப்படிங்கிற ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் இருக்கவங்களுக்கு வீட்டில் இருந்து மெடிக்கல் அசிஸ்ட்மெண்ட் கொடுக்கறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியஸ்ரீங்கிற ஸ்கீமு, இது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமு லிங்க்டு வித் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் கூட இப்போது லிங்க் பண்ணி சிங்கிள் ஸ்கீமாக வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜார்க்கண்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்ரித் வாகினி. ஸோ இதுவும் வந்து COVID-19 பேஷண்ட்ஸ்க்கான ஹாஸ்பிட்டல் பெட்ஸை வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வசதி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்புட்னிக் வேக்சின் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே இப்போது மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ எங்கன்னு பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில். இது யார் கூடன்னு பார்த்திங்கன்னா பனேகா பயோடெக் அப்படிங்கிற இந்தியன் ஃபார்மா கம்பெனி ப்ளஸ் வந்து ரஷ்யன் சோவரின் வெல்த் ஃபண்ட், ரஷ்யன் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். ஸோ ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து வாங்குகிற ஃபண்டை பேஸ் பண்ணி இங்கே பனேகா பயோடெக் வந்து ஸ்புட்னிக் 5 வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இதனுடைய இந்த ப்ரொடக்ஷனை வந்து குவாலிட்டி செக்கிங்காக இப்போ ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சுஷில்குமார் வந்து ரெஸ்லிங் கேம். ஸோ லாஸ்ட் ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 times வாங்கியிருக்காரு மெடலு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ May 4 வந்து ஒரு மர்டர் கேஸில் வந்து தலைமறைவானார். இப்போ வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஸ்ரீகுமார் பானர்ஜி, ஃபார்மர் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் சேர்மேன், ரீசெண்டாக இறந்துருக்காரு. ஸோ இவர் பத்மஸ்ரீ அவார்ட் 2005 வாங்கியிருக்காரு. ஸ்வாந்தி ஸ்வரூப் பாத்நகர் அவார்டு 1989 வாங்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கௌதம் அதானி. ஸோ இவர் தான் வந்து செகண்ட் ரிச்சஸ்ட் பிஸ்னஸ் மேன் இன் ஏசியா ஆஃப்டர் முகேஷ் அம்பானி. ஸோ இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதாங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ. வில் see you on next video.